வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு மசால் வடை தான் செய்ய போகிறோம். இந்த மசால் வடை ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம், இல்லைன்னா புளி சாதம், லெமன் சாதம், இந்த மாதிரி தயிர் சாதம், வெரைட்டி ரைஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே ஹைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருள் கடலைப்பருப்பு, இல்லைன்னா இதுக்கு பதிலாக பட்டாணி பருப்பு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை வந்து ஒரு 3/4 மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி தண்ணியில் இந்த டம்ளரில் எடுத்து நான் ஊற வைக்க போகிறேன். ஊற வச்சுட்டு 1 மணி நேரம் கழித்து வெங்காயம் இதெல்லாம் அரிஞ்சுக்கிடலாம். இப்போ பருப்பு ஊறிடுச்சு. இப்போ நான் அதுக்கு முன்னாடி வெங்காயம்லாம் கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். நான் வந்து பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். கொத்தமல்லி கருவேப்பிலை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த கடலைப்பருப்பு 3/4 ஹவர் ஆயிடுச்சு. நான் நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் ஒட்டை எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடக்கூடாது, ரொம்ப முழுசாகவும் இருக்கக்கூடாது. ஒன்றும் பாதியமாக அரைக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, ரொம்பவும் கொரகொரப்பாகவும் இருக்கக்கூடாது. அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும் வடை. நீங்கள் பச்சை மிளகா சேர்க்கலைன்னா வரமிளகா ஒரு 2 வரமிளகா அரைக்கிறப்பவே சேர்த்துக்கோங்க. இப்போ வடைக்கு அரைச்ச மாவில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் மாவுடைய அளவை வச்சு அதிகமாக இருந்தால் அதிகமாக சேர்த்துக்கோங்க, எல்லா அளவுகளையும். கம்மியாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. உப்பு, தூள் உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு. நான் சேர்த்ததுக்கு முன்னாடி கம்மியாக இருந்தால் கூட நீங்கள் இடையில சேர்த்துக்கோங்க. இப்போ பெருஞ்சீரகம் கொஞ்சம் சேர்த்துட்டு பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு எல்லா பக்கமும் நல்லா உப்பு சாரும்படி கையை வச்சு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ எல்லா பக்கமும் வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய் எல்லாமே கலந்து வரணும். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ இடையில கூட சேர்த்துக்கோங்க உப்பு. நான் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் தட்டி போடுறப்ப அப்படியே மேலே எலும்பி நல்லா வெந்து வரும். சூடு கம்மியாக இருந்துச்சுன்னா மாவோடு அப்படியே ஒட்டிக்கிறோம், பாத்திரத்துலேயே ஒட்டிக்கிறோம். அதனால் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு வடையை உருண்டையாக உருட்டி தட்டி போடலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இந்த மாவை வந்து இந்த மாதிரி உருண்டையாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையில் அழுத்தி இந்த மாதிரி விரல்னால இந்த மாதிரி அழுத்தி விடுங்க. ஒரே மாதிரி எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி அழுத்தி விட்டுட்டு இப்போ எண்ணெய் சூடாகிறப்போ ஒன்றா நம்ம அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கடாய் வந்து சின்னதாக இருக்கிறதுனால எவ்வளவு பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெரிய கடாயினா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒன்றா இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த எண்ணெயில் வந்து ஒரு 3 வடை இந்த மாதிரி தட்டி போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மாவை உருண்டையாக உருட்டி நல்லா விரல்னால அழுத்திட்டு எண்ணெயில் நல்லா சூடானதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சேர்த்து விடுங்க. வடை வந்து நல்லா வெந்துருச்சுன்னா எலும்பி வரும், இல்லைன்னா பாத்திரத்தில் ஒட்டிக்கிறோம். நீங்கள் கரண்டினால செக் பண்ணிக்க பாருங்கள். பார்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போட்ட உடனே 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, வேகட்டும். வெந்ததுக்கு பின்னாடி திருப்பி திருப்பி விட்டு வடையை வந்து வேக வைக்கணும்.
இப்போதே 2 பக்கமும் வேகும். இல்லைன்னா ஒரே பக்கம் வெந்துரும். இல்லைன்னா கருகி போயிரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி இடையில இடையில திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்ததுக்கு பின்னாடி கலர் மாதிரி வரும். இப்போ வெள்ளையாக இருக்குது, நல்லா வெந்துருச்சுன்னா கலர் மாதிரி வரும். ஸ்டவ்வை வந்து நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வேக விடுங்க. இல்லைன்னா வெளிப்பக்கம் வந்து கருகிரும், உள்ள மாவாகவே இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி பொறுமையாக இடையில இடையில இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். திருப்பி விட்டுட்டு கரண்டியில் நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி கரண்டியில் எண்ணெய் இல்லாமல் நல்லா ஒட்டை வடிச்சிட்டு இந்த பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாத்திரத்தில் நீங்கள் பேப்பர் இருந்தால் கூட இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிட்டு கையில் இந்த மாதிரி விரல்னால வச்சு இந்த மாதிரி அழுத்திட்டு எண்ணெயில் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பாத்திரத்தில் எவ்வளவு சேர்க்க முடியுமோ அந்தளவுக்கு சேர்த்து நல்லா அந்த மாதிரி பொரிச்சிடுங்க. நீங்கள் திரும்ப தட்டி போடுறப்ப வடையை கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு தட்டி போடுங்க. அப்போத்தான் சீக்கிரம் வேகும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு திருப்பி திருப்பி போடுங்க. சீக்கிரமே வெந்துடும். இப்போ ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. வேகட்டும். இப்போ ஒரு பக்கம் வெந்ததுக்கு முன்னாடி திருப்பி திருப்பி போட்டு இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை வந்து கூட்டி குறைச்சி வச்சு அடி பிடிக்காத அளவுக்கு வேக வைக்கணும். நல்லா மசாலோட வந்து இந்த மாதிரி கலர் மாதிரி வரணும். இந்த மாதிரி பொரிச்செடுக்கிறப்ப தான் கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ குழந்தைங்க மட்டும் கிடையாது, பெரியவங்களும் நல்லா ஈவினிங் டயத்தில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். இப்போ எல்லா மாவையும் ஒரே மாதிரி இந்த மாதிரி பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு அருமையான மசாலோட ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஹைப் பண்ணிடுங்க.